இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா நுரையீரல் குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இது சாதம், சப்பாத்தி, தோசை, இட்லிக்கு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இதுக்கு கடாயில் ஆயில் விட்டு ஆனியன், வரமிளகாய், சீரகம், சோம்பு, பட்டை, லவங்கம், மிளகு போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு கடைசியாக மல்லித்தூள் போட்டு இறக்கிடணும். இதை அரைச்சி தனியாக வச்சுருங்க. அடுப்பில் குக்கர் வச்சு ஆயில் விட்டு கடுகு, சோம்பு, பட்டை, லவங்கம், கட் பண்ண ஆனியன், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது கூட கழுவி வச்சுருக்கிற நுரையீரலை போட்டு அதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, சக்தி சிக்கன் மசால் 2 ஸ்பூன் அண்ட் சக்தி கறி மசால் 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற மிளகாய் சாந்தியும் சேர்த்து கிளறி விடுங்க. இது நல்லா வேகிறதுக்குள்ளே ஒரு மிக்சியில் 2 துண்டு தேங்காய், சோம்பு, பொட்டுக்கல்ல சேர்த்து கிரைண்ட் பண்ணி இது கூட ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணீர் விட்டு மூடி 7 to 8 விசில் விட்டு எடுத்தால் சூப்பரான நுரையீரல் குழம்பு ரெடி. இந்த குழம்பு சாதத்து கூட சாப்பிட சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் போடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.